நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவராகட்டும், நீட் எக்ஸாம் படிக்கிறவராகட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவராகட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் படிக்கிறவராகட்டும், நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணால் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் நம்ம எல்லார் மனதிலையும் முதல்ல தோன்ற ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு போஸ்டிங்க்கு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. இந்த 10 லட்சம் பேர் இப்படி போட்டி போடுறாங்களே, இதில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் தான். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹாலில் எல்லாத்துக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான் கொடுக்குறாங்க, ஒரே ஆன்சர் ஷீட் தான் கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரே டைம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த 10 லட்சம் பேர்த்தில் உங்களை ஜெயிக்க வைக்கிறது உங்களோட உழைப்பா இல்லை உங்களோட டேலண்ட்டா? எதுவுமே இல்லை, உங்களோட மனப்பக்குவம் தான், உங்களோட கனவு மேலே இருக்கிற உங்களுக்கான நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை உங்களுக்கு முன்னாடி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நம்மளால் முடியுமா அப்படின்னு இவ்வளோ யோசிக்கிறோமே, ஆனால் உங்களால் உங்களோட ஆம்பிஷனை விட்டுற முடியுமா? இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் ஊரை சுற்றினாலும், என்ன தான் சினிமாவுக்கு போனாலும், நம்ம மைண்டில் நாம் இந்த எக்ஸாம் படிக்கணும், இந்த போஸ்ட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் ஒரு பக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம மைண்டில் இருக்கிறது எல்லாமே நாம் கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கையும் நம்மளோட உழைப்பும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஜெயிக்கணும்? ஒரு 10 பேர் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவான், 5 பேர் அதுக்கு படிக்காமல் காம்ப்ரமைஸ் ஆயிடுவான், 3 பேர் திரும்ப முயற்சி பண்ணுவான், அதில் 2 பேர் தான் ஃபைனல் ரவுண்டுக்கு வருவான், அதில் ஒரு ஆள் தான் ஜெயிப்பான். அந்த ஒரு ஆளாக நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. போட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அந்த இடத்துல நீங்கள் போடுற உழைப்பு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு அது கூட்டிகிட்டு போகும். வெற்றி பெறத்துக்கு உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி நீங்கள் படிங்க. ஒரு நாளும் உங்களுடைய நம்பிக்கை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய நம்பிக்கை அதிகப்படுத்தணுன்னா நேற்றை விட இன்றைக்கி ஒரு படி நீங்கள் உழைச்சிருக்கணும், அந்த தேர்வுக்காக படிச்சிருக்கணும், உங்களோட நேரத்தை வீணாக்காமல் படிச்சிருக்கணும், உங்களோட கனவை விட்டு கொடுக்காமல் படிச்சிருக்கணும். உங்களுடைய கனவு சீட்டில் நீங்கள் உட்காந்துட்டு தான் கற்பனை பண்ணி பார்த்து படிக்கணும். நானும் உங்களோட இருக்கேன், தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பபாய்.